பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். பாலி அப்படின்னா நிறையா, சிஸ்ட் அப்படின்னா நீர்க்கட்டி. அது சினைப்பை அப்படிங்கிற முட்டைக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப சட்டிலாக சைலண்ட்டாக இருக்குது, எந்த விதமான சிம்டம்ஸும் அவ்வளோவா இல்லை அப்படின்னா நம்ம பிசிஓடினே இதை சொல்லலாம். இந்த கண்டிஷனில் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு, இல்லை அவங்களோட உடல் ரீதியாக, மன ரீதியாக, அழகு ரீதியான பிரச்சனைகள், இப்போ உடல் ரீதியாக வந்து சாப்பிடாமே வெயிட் அதிகமாகிறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி அடிக்கடிக்கு சுகர் உடைய சிம்டம்ஸ் வந்து அதிக பசி, அதிக தாகம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸு, இல்லை ஆக்னி அடிக்கடிக்கு, ஏன்னா மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து ஆக்னி வருது, அல்லது ஃபேஷியல் ஹேர் க்ரோத், ஹிர்சுட்டிசம் சொல்லக்கூடிய மீச தாடி ஒரு பெண்ணுக்கு அதிகமாகிறது, ஆண்கள் மாதிரியே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஓவராக வந்து பாடி ஹேர் இருக்கிறது, இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கழுத்து சுற்றியோ இல்லை தொடப்பகுதியிலோ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் சிம்டம்ஸும் கூடயே வந்து பிரச்சனைகளை கொடுத்ததுன்னா செட் ஆஃப் சிம்டம்ஸ்க்கு சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ பிசிஓடியும் சரி, பிசிஓஎஸ் அப்படிங்கிறதுக்கு பிசிஓடி கண்டிஷன் தான் காரணம் அப்படிங்கிறதுனால சிம்டம்ஸோடு இருந்தால் அதை பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம். பட் அதர்வைஸ் கண்டிஷன் ரிமைன்ஸ் சேம். ஸோ இது வாத நோய்களில் ஒன்றாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேதி கொடுப்போம். ஸோ ராஜ பேதி கொடுக்கும்போது ஜிடி ட்ராக் ஃபுல்லாகவே வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சுத்திக்கான மருந்துகள் கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் உள்ள இத்தனால இருந்திருந்து அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன், லுட்டனைசிங் ஹார்மோன், டெஸ்டாஸ்டரான் இது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ்டாக வச்சுருக்கு இல்லையா. அப்போது அது எல்லாத்தையும் வந்து உடம்புலேருந்து வெளியே போகணுன்னா யார் வெளியே எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா லிவர். ஸோ அப்போது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கான மெடிசன் கொடுக்கும்போது டாக்ஸின்ஸ் வெளியே வந்துடும். கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகளான நீர்க்கட்டிகள் கரைஞ்சி உங்களோட மாதவிடாய் வழியாகவே வந்து தன்னைத்தானே வந்து வெளியே வந்துடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிசிஓடி இஷ்யூஸ்க்கு நீங்கள் வரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. 3 to 6 months கோர்ஸ்லேயே வந்து இது நிரந்தரமாக தீர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.